தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். பார்க்க போறது என்ன அப்படின்னா நவம்பர் மாசத்தோட கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த நவம்பர் மாசம் கரண்ட் அஃபேர்ஸ்ல கூடிய முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அது அப்படியே வந்து வேகமா நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். சரியா? டைமை வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ், எலெக்ஷன் கமிஷன் டிசைன்ட் சாஃப்ட்வேர் கால்ட் அஸ் என்கோர். இந்த வார்த்தையை நீங்க இங்கிலீஷ்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. என்கோர் அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன். இதை லான்ச், அதான் ஆப். இதை லான்ச் பண்ணது யார் அப்படின்னா தேர்தல் ஆணையம், எலெக்ஷன் கமிஷன் வந்து லான்ச் பண்ணாங்க. இந்த ஆப் எதுக்காக அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும் 2024 தேர்தல் வரப்போகுது. இந்தியா முழுவதும் எம்பி தேர்தல் வரப்போகுது. இந்த எம்பி தேர்தலில் இந்தியா முழுவதும் வந்து ஆங்காங்கே எல்லா கட்சிகளும் வந்து பிரச்சாரம் செய்வாங்க. ஒரு பொது மாநாடு வந்து அங்கங்க போடுவாங்க. கரெக்டா? இப்ப எந்தெந்த மாநாடு எங்க போடுறதுக்கும் எங்கெங்கெல்லாம் பிரச்சாரம் செய்வதற்கு வந்து பெர்மிஷன் கொடுக்கறது இருக்குல்ல, அனுமதி கொடுக்கிறது, அது தேர்தல் ஆணையத்தோட ஒவ்வொரு அலுவலர்கள் இருப்பாங்களே, ஆபீசர்ஸ், அவங்களோட நோடல் ஆபீசர்ஸ் சொல்லுவாங்க, அவங்களோட பொறுப்புல தான் இருக்கு. சரியா? இப்ப இந்த ஆப் வந்து அவங்களுக்கான ஆப் தான். யார் யாருக்கெல்லாம் பெர்மிஷன் கொடுக்கணும், யார் யாரெல்லாம் எந்தெந்த டைமுக்கு பொது மாநாடு போடலாம் அப்படின்னு சொல்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நோடல் ஆபீசர்ஸ், அதாவது தேர்தல் ஆணையரோட அலுவலர்கள், அதாவது அந்த ஆபீசர்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். சரியா? இதை வந்து ஒன் டைம் சொல்யூஷன் மாதிரி இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த தேர்தல் ஆபீசர்ஸ், எலெக்ஷன் ஆபீசர்ஸ்க்கான ஒரு ஆப் இது. சரியா? எதுக்கான ஆப்? 2024 தேர்தலுக்கான ஒரு ஆப். அதுலயும் குறிப்பா எதுக்கு? கட்சிகள் மாநாடு போடுறதும், கட்சிகள் வந்து தேர்தல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விதிகளை ஃபாலோ பண்றதும், கரெக்டா செக் பண்றது, எதுக்கெல்லாம் வந்து அனுமதி கொடுக்கலாம், எதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்க கூடாது, எந்த டைம்ல அனுமதி கொடுக்கலாம், எந்த டைம்ல அனுமதி கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தேர்தல் அதிகாரிகள் இந்த ஆப்பை பார்த்து தெரிந்து கொண்டு அனுமதியும் கொடுக்க வேண்டும். சரியா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. எக்ஸாம்ல என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா, என்கோர் செயலி கீழ்கண்ட எந்த அமைப்பு வந்து அதை வடிவமைத்ததுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரியா? எந்த அமைப்புடன் தொடர்புடையதுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆன்சர் வந்து தேர்தல் ஆணையம், நிதி ஆணையம், தேர்தல் ஆணையம், நிதி ஆயோக் அப்படி சொல்லி கொடுப்பாங்க. ஆன்சர் வந்து தேர்தல் ஆணையம், எலெக்ஷன் கமிஷன். சரியா? எலெக்ஷன் கமிஷன். எலெக்ஷன் கமிஷனுக்கான ஒரு சட்டம், முக்கியமான சட்டம் என்னன்னா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட். இந்த ஆர்பிஏ ஆக்ட்னு சொல்லுவாங்க. இந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் எப்போ வந்திருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. 1951 வந்திருக்கும். 1951 தான் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் வந்திருக்கும். சரியா? நெக்ஸ்ட் நியூஸ், இது என்னன்னா நம்ம, அதாவது இந்தியாவில் வந்து ஃபுட் சேஃப்டி இண்டெக்ஸ், உணவு பாதுகாப்பு குறியீடுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஃபுட் சேஃப்டி இண்டெக்ஸ். ஒவ்வொரு மாநிலங்கள், இந்தியாவுக்குள்ள ஒவ்வொரு மாநிலங்களும் எந்த அளவுக்கு வந்து உணவை, பாதுகாப்பான உணவை வந்து வழங்குறாங்க, அதோட பாதுகாப்பு தன்மையை எந்த அளவுக்கு ஒவ்வொரு மாநிலமும் வந்து செக் பண்றாங்க, மானிட்டர் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குறியீடு வெளியிட்டிருக்காங்க இந்தியாவில். ஃபுட் சேஃப்டி இண்டெக்ஸ், உணவு பாதுகாப்பு குறியீடு. அதுல வந்து மகாராஷ்டிரா ஃபர்ஸ்ட் இடம் முடிச்சிருக்கு. ஸோ எக்ஸாம்ல கேள்வி கேட்பாங்க, 2023 மகாராஷ்டிரா ஃபர்ஸ்ட். சரியா? 2023 எக்ஸாம்ல கேள்வி கேட்பாங்க, ஃபுட் சேஃப்டி இண்டெக்ஸ்ல உணவு பாதுகாப்பு குறியீடுல முதல் மாநிலம் எதுன்னு கேட்பாங்க. மகாராஷ்டிரா. தமிழ்நாடு கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்கு. நீங்க மகாராஷ்டிரா ஞாபகம் வச்சுங்க. முதல் மாநிலம் மகாராஷ்டிரா, 2வது பீகார், 3வது குஜராத். மூணுமே வந்து நார்த் இந்தியா. மகாராஷ்டிரா சென்ட்ரல் இந்தியாவில் வந்துடும். மீதி 2 வந்து நார்த் இந்தியா, பீகார், குஜராத். ஸோ மகாராஷ்டிரா, பீகார், குஜராத், இது வந்து டாப் 3 ஸ்டேட்ஸ். உணவு பாதுகாப்பு குறியீடு, உணவு பாதுகாப்பு வந்து 3 மாநிலங்களும் உறுதிப்படுத்துறாங்களா. சரியா? உணவு பாதுகாப்பு சட்டம் வந்து 2006. ஒவ்வொரு கரண்ட் அஃபேர்ஸ்லயும் நான் வந்து கூடுதல் தகவலை சொல்லுவேன். ஃபுட் சேஃப்டி ஆக்ட் வந்து 2006 கொண்டு வந்தாங்க. உணவு வந்து எந்த அளவுக்கு பாதுகாப்பு தன்மையா இந்தியாவில் இருக்கு, ஒவ்வொரு தொழிற்சாலைகள் உணவை வந்து வழங்குறாங்க. சரியா? இந்த மாதிரி இப்போ லேஸ் பாக்கெட் இதெல்லாம் வந்து வழங்குறாங்களே, அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு பாதுகாப்பு தன்மையோடு இருக்குன்னு சொல்லிட்டு அதை செக் பண்றதுக்கான ஒரு சட்டம் தான் உணவு பாதுகாப்பு சட்டம் 2006. சரியா? ஞாபகம் வச்சுங்க. உணவு ஃபுட் சேஃப்டி ஆக்ட் 2006. ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட், அதாவது அதே உணவு பாதுகாப்பு சட்டம் சொல்லிட்டு இன்னொன்று இருக்கு. அது வந்து 2013. நீங்க ஆங்கிலத்துல பாருங்க, உணவு பாதுகாப்பு சட்டம்னா ஃபுட் சேஃப்டி ஆக்ட் 2006ல ஃபுட் சேஃப்டி ஆக்ட்னு ஒரு ஆக்ட் போட்டிருப்பாங்க 2006ல. 2013ல ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்னு ஒரு ஆக்ட் போட்டிருப்பாங்க. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா, 2006ல போட்ட ஃபுட் சேஃப்டி ஆக்ட் வந்து ஒவ்வொரு உணவோட தரம் என்ன அதை செக் பண்றது, ஒவ்வொரு கம்பெனியும் தரமான உணவை மக்களுக்கு கொடுக்குறாங்களான்னு சொல்லிட்டு செக் பண்றது. ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்னு ஒன்று போட்டிருப்பாங்களா 2013. அது எதுக்குன்னா, அது உணவு பாதுகாப்பு சட்டம் தான். அது எதுக்குன்னா ஏழை மக்களுக்கு உணவை வந்து உறுதிப்படுத்துறது. சரியா? எல்லா குடும்பங்களுக்கும் வந்து மாசம் உணவு தானியங்களை இலவசமாகவோ குறைந்த விலையில கொடுப்பது. அப்ப யாருக்கும் உணவு இல்லாம தவிக்க கூடாது, அதை வந்து பாதுகாப்பது தான் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் 2013. ஒரு லேஸ் ப்ராடக்ட், ஏதோ ஒரு பிஸ்கட் பாக்கெட் நல்ல தரமா இருக்கா அதை செக் பண்றது ஃபுட் சேஃப்டி ஆக்ட். ஸோ ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் வந்து தரத்தை செக் பண்ணுவாங்க தெரியுமா, அதான் 2006. ஸோ ரெண்டுமே ஃபுட்டு தான் வரும். ஆனா ஒன்னு சேஃப்டி,
இன்னொன்னு ஏழை மக்களை காப்பாத்துறதுக்கான செக்யூரிட்டி. ஒன்னு 2006, இன்னொரு 2013. ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறப்ப அதோட பின்னணியும் தெரிஞ்சுக்கணும். சரியா? இத பாருங்க, இந்தியா வந்து அதாவது ஒரு குறியீடு வெளியிட்டிருக்காங்க உலகத்துல. அது என்ன குறியீடுனா, உலகத்திலே வந்து மோஸ்ட் ஹார்ட் ஒர்க்கிங் கண்ட்ரீஸ்லாம் எது, மிகவும் கடுமையாக உழைக்கக்கூடிய நாடுகள்ல எதுன்னு சொல்லிட்டு ஒரு குறியீடு வெளியிட்டிருக்காங்க. சரியா? அதுல இந்தியாவோட ரேங்க் பாத்தீங்கன்னா 6th. இந்தியா உலகத்திலே வந்து மோஸ்ட் ஹார்ட் ஒர்க்கிங், மிகவும் கடினமாக உழைக்கக்கூடிய நாடுகள்ல இந்தியா 6வது இடம் பிடித்துள்ளது. இங்க பாருங்க, 6வது இடம் இங்க இருக்கு பாருங்க. எவ்வளவு மணி நேரம் ஒரு வாரத்துக்கு சராசரியா ஒரு வாரத்துக்கு எவ்வளவு மணி நேரம் எல்லா மக்களும் வேலை பார்க்கறாங்கன்னா 47.7 மணி நேரம். அதுங்க வந்து கணக்குல கொண்டு வந்துட்டாங்க. சரியா? முதல் நாடு வந்து UAE, அபுதாபி இருக்காங்களா, அரப் எமிரேட்ஸ், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அவங்க தான் முதல். கேம்பியா அது மாதிரி வருது, அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. இந்தியா 6வது இடம். சரியா? ஓகே, அடுத்து கிருஷி 247. இந்த கிருஷின்னு வார்த்தையை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், இது வந்து விவசாயம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு. ஸோ அக்ரிகல்ச்சர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான். அதாவது அக்ரிகல்ச்சர்ல AI பவர்டு மானிட்டரிங் சிஸ்டம் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ எல்லாமே வந்து செயற்கை நுண்ணறிவாக தான் போயிட்டு இருக்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தானே போயிட்டு இருக்கு. அக்ரிகல்ச்சரே வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதாவது அறிவியல் தொழில்நுட்பத்தில் மேம்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ வந்து முதல் முறையா அக்ரிகல்ச்சர் வந்து ஒரு மானிட்டர் பண்றதுக்கு AI பவர்டு நியூஸ் மானிட்டரிங் சிஸ்டம், அதாவது விவசாயம் சம்பந்தப்பட்ட எல்லா செய்திகளும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும், செயற்கை நுண்ணறிவு மூலமா தெரிஞ்சுக்க முடியும். அந்த வானிலை அறிக்கையா இருக்கட்டும், அந்த மண் சம்பந்தப்பட்ட விஷயங்களாகட்டும், இது எல்லாமே வந்து முதல் முறையா கிருஷி 247 அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா? ஆர்டிஃபிஷியல் கிருஷி 247 எதனுடன் தொடர்புடையதுன்னா விவசாயம் ஞாபகம் வச்சுங்க. ரைட்டா? அடுத்து பாருங்க, பர்டிகுலரி, அதாவது இந்த ஒரு நியூஸ் கரெக்டா கவனிங்க. PVTGன்னு சொல்லுவாங்க. PVTG பர்டிகுலர், அதாவது ஆங்கிலத்தில் நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். சரியா? பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப், அதாவது மிகவும் அதாவது வல்னரபிள்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். சரியா? அதாவது மார்ஜினல் இருக்கக்கூடிய மக்கள் தான் வந்து வல்னரபிள் சொல்லுவாங்க. மார்ஜின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பின்தங்கிய இடத்தில், அதாவது சமுதாயத்தில் பின்தங்கிய இடத்தில் இருக்கக்கூடிய மக்களை தான் வந்து வல்னரபிள் குரூப்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்னா, ட்ரைபல் குரூப்னா யாருன்னா பழங்குடியினர்கள். பர்டிகுலரி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்னா அந்த ரொம்ப ரொம்ப மிக மோசமாக அவங்களோட மக்கள் தொகை ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்டு வரக்கூடிய பழங்குடியினர்கள், PVTGன்னு சொல்லுவாங்க. சரியா? PVTG. இப்போ இது என்ன நியூஸ் அப்படின்னா, PVTG இந்த பர்டிகுலரி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்புக்கு வந்து இந்திய அரசாங்கம் ஒரு மாபெரும் திட்டத்தை வந்து வகுத்திருக்கு. அவங்களை எப்படி காப்பாற்றணும், அவங்களுக்கான வாழ்வாதாரத்தை எப்படி உறுதிப்படுத்துவது, அவங்களுக்கான அந்த பண்டிகை எப்படி, ஒவ்வொரு பண்டிகை கொண்டாடுவாங்களோ அதை வந்து எப்படி வந்து பாதுகாப்போட அவங்களுக்கு வந்து அதை கடத்தி கொண்டு போகுது, ஒரு வருஷமும் அவங்களுக்கான வாழ்வாதாரத்தை எப்படி மேம்படுத்துவது, அவங்களுக்கான திட்டங்களை எப்படி வந்து கொண்டு போய் சேர்ப்பது, அதான் வந்து PVTG, பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. PVTG திட்டம் சொல்லுவாங்க. ஸோ PVTG திட்டம் எதனுடன் தொடர்புடையதுன்னா பழங்குடியினர்கள் சமுதாயத்துடன் தொடர்புடையது, பழங்குடியினர்கள். சரியா? ஏன்னா நம்ம பட்டியலில் பார்த்தோம் அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷன்ல ஷெடியூல்ஸ்ல பார்த்தோம்னா 5th ஷெடியூல், 6th ஷெடியூல், 5ஆம் அட்டவணை, 6ஆம் அட்டவணை, இந்த 2 அட்டவணையும் பழங்குடியினர்களை பாதுகாக்க வேண்டும் சொல்லிட்டு இருக்கு. குறிப்பா 6ஆம் அட்டவணையை பொறுத்த வரைக்கும் அசாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம், இந்த 4 மாநிலத்தில் கூடிய பழங்குடியினரை பாதுகாக்க வேண்டும். ஸோ பழங்குடியினருக்கு ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியும், அதாவது சிறப்பு சலுகை வழங்க வேண்டும். சரியா? PVTG மிஷன் திட்டம் என்பது எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்டாங்கன்னா பழங்குடியினர்களுடன் தொடர்புடையது, ட்ரைபல் பீப்புள். அடுத்த நியூஸ் பாருங்க. பிரைம் மினிஸ்டர் அக்னாலஜஸ் ஹையஸ்ட் எவர் நம்பர் ஆஃப் பேட்டன்ட். பேட்டன்ட்னா என்னது? காப்புரிமை. சரியா? அந்த பேட்டன்ட் ரைட்ஸ் இருக்காங்களே, அதாவது அந்த காப்புரிமை வந்து உலக நாடுகளிலே இந்தியா வந்து நம்பர் 1 வாங்கியிருக்கு. அதிகமா வந்து பேட்டன்ட் ரைட்ஸ் கொடுத்ததுல, அதாவது ஒரு பொருள் தயாரிப்பு கண்டுபிடிப்புல அதிகமா பேட்டன்ட் ரைட்ஸ் கொடுத்ததுல இந்தியா வந்து உலகத்திலே நம்பர் 1 பிளேஸ். இங்க பாருங்க, மொத்தம் வந்து 41,010 பேட்டன்ட் ரைட்ஸ் நம்ம இந்தியா வந்து வழங்கியிருக்காங்க. 41,010 பேட்டன்ட் ரைட்ஸ் இந்தியா வழங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுங்க. இந்தியா உலக லெவல்ல, இன்டர்நேஷனல் லெவல்ல இந்தியா நம்பர் 1ல இருக்கு. சரியா? டான்டலம், இங்க பாருங்க, இந்த கனிமத்தை பாருங்க, இந்த கனிமம் பேர் வந்து என்னன்னா டான்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. டான்டலம். சரியா? இந்த மாதிரி கனிமங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. அதாவது கனிமங்கள் இந்தியாவில் நிறையவே இருக்கு. அலுமினியமா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய கனிமங்கள் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த கனிமம் தான் வந்து டான்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய கனிமம். இது நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, ஆனா வேதியியல் அட்டவணை அந்த பீரியாடிக் டேபிள் இருக்குல்ல, அதை கொஞ்சம் எடுத்து பாருங்க, அது இருக்கும். சரியா? என்ன இப்ப நியூஸ்னா, இந்தியாவிலே முதல் முறையா டான்டலம் அப்படிங்கிறத பஞ்சாப்ல சட்லஜ் நதி ஓரத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. பஞ்சாப்ல சட்லஜ் நதி ஓரத்துல
டான்டலம் வந்து இந்தியாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கனிமம் வந்து இந்தியாவில் கண்டறியப்பட்டுள்ளது. இதனால் நிறைய பயனும் இருக்கு. சரியா? எந்த நதி ஓரத்துல? சட்லஜ் நதி ஓரத்துல, பஞ்சாப்ல. யார் கண்டுபிடிச்சானா ஐஐடி ரோப்பார். ஐஐடி ரோப்பார், ROPAR, ரோப்பார்னு சொல்லுவாங்க. ஐஐடி ரோப்பார். சரியா? ஐஐடி இருக்குல்ல, ரோப்பார்னு ஒரு இடத்துல ஐஐடி இருக்கு. ரோப்பார் வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தில் படிச்சிருப்பீங்க. ஐஐடி ரோப்பார் வந்து டான்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கனிமத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. டான்டலம் எங்க இருக்குன்னா சட்லஜ் நதி ஓரத்துல. சட்லஜ் நதிங்கிறது சிந்து நதியோட துணை நதி. சரியா? சட்லஜ் நதி எங்க ஆரம்பிக்குதுன்னா திபெத்ல மான்சரோவர் ஏரி பக்கத்துல ஆரம்பிக்குது சட்லஜ் நதி. இது கூடுதல் இன்ஃபர்மேஷன். சிந்து நதியோட துணை நதி இந்த சட்லஜ் நதி. அதையும் ஞாபகம் வச்சுங்க. சிந்து நதியும் மான்சரோவர் ஏரியில தான் ஆரம்பிக்கும் திபெத்ல, சைனால. சட்லஜ் நதியும் மான்சரோவர் ஏரியில தான் ஆரம்பிக்கும் திபெத்ல, சைனால. அதையும் ஞாபகம் வச்சுங்க. அப்பக் இங்க பாருங்க ஃபுல்லா ஏசியா பசிபிக் எக்கனாமிக் கோஆபரேஷன். சரியா? அப்பக் மாநாடு நடந்திருக்கு ரீசெண்டா. வந்து அப்பக் அந்த ஆசியா நாடுகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளும் பசிபிக் கடற்கரை பக்கத்தில் இருக்க நாடுகளும் எல்லாம் சேர்ந்து ஒரு மாநாடு போட்டிருக்காங்க. அந்த மாநாடு பேர் அப்பக். இங்க பாருங்க ஜோ பைடன் நிக்கிறாரு பாத்தீங்களா? ஜோ பைடன். ஜி ஜின்பிங் சீன அதிபர் ஜி ஜின்பிங் இங்க நிக்கிறாரு. இவர் யாருன்னு தெரியல நமக்கு. கனடா பிரதமர். சரியா? ஜஸ்டின் ட்ரூடோ. இவர் தான் ஜோ பைடன். இந்த மாதிரி வந்து பல ஆசியா மற்றும் பசிபிக் நாடுகள், பசிபிக் கடற்கரையில், பசிபிக் கடல் சுத்தி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளோட தலைவர்களும் இங்க இருக்காங்க. அப்பக் மாநாடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து எங்க நடந்திருக்குன்னா சான் பிரான்சிஸ்கோல நடந்திருக்கு. யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கால சான் பிரான்சிஸ்கோல அப்பக் மாநாடு நடந்திருக்கு. ஏசியா பசிபிக் எக்கனாமிக் கோஆபரேஷன் மாநாடு. அப்பக் மாநாடு எங்க நடந்துச்சுன்னு கேட்பாங்க. ஆசிய பசிபிக் பொருளாதார கூட்டமைப்பு மாநாடு, சான் பிரான்சிஸ்கோ, US. சரியா? ஒரு வாட்டி அப்படியே சும்மா மேல பார்ப்போம். டான்டலம் வந்து சட்லஜ் நதி ஓரத்துல பஞ்சாப்ல ஐஐடி ரோப்பாரு. சரியா? பிரதமர் வந்து அதாவது இந்தியாவிலே வந்து பேட்டன்ட் ரைட் காப்புரிமை அதிகமாக கொடுத்த நாடுகள்ல, அதிகமாக வழங்கின நாடுகள்ல உலகத்துல நம்பர் 1 இந்தியா, 4110. சரியா? PVTG திட்டம் ஒரு லான்ச் பண்ணிட்டாங்க. இது யாருக்குன்னா பழங்குடியின மக்களுக்கான திட்டம். பழங்குடியின காப்பாற்றுறதுக்கு வந்து எந்த அட்டவணை அம்பேத்கர் எழுதியிருக்காருன்னா 5ஆம் அட்டவணையும் 6ஆம் அட்டவணையும். சரியா? PVTGனா பர்டிகுலர்லி வல்னரபிள், அதாவது பழங்குடியினரே ரொம்ப பின்தங்கிய பழங்குடியினர் அர்த்தம். கிருஷி ஆப் அப்ளிகேஷன் அதாவது சாஃப்ட்வேர் லான்ச் பண்ணிட்டாங்க. இது வந்து செயற்கை நுண்ணறிவு கண்காணிக்கும் ஒரு சாஃப்ட்வேர். விவசாயத்தை வந்து அறிவியல் தொழில்நுட்பத்தில் இந்த சாஃப்ட்வேர் வந்து நம்மகிட்ட பிரதிபலிக்கும். இந்தியாவிலே மோஸ்ட் ஹார்ட் ஒர்க்கிங் கண்ட்ரி, அதாவது உலகத்திலே மிகவும் அதிகமாக வேலை செய்யக்கூடிய நாடுகள் உலகத்திலே பார்த்தீங்கன்னா அதில் கணக்கெடுப்பு பார்த்தீங்கன்னா இந்தியா 6ஆவது இருக்கு, 6th பிளேஸ்ல இருக்கு. உணவு பாதுகாப்பு குறியீடுல மகாராஷ்டிரா ஃபர்ஸ்ட், பீகார் செகண்ட், குஜராத் தேர்டு. ஃபுட் சேஃப்டி ஆக்ட் 2006, ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் 2013. எலெக்ஷன் கமிஷன் வந்து என்கோர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. தேர்தல் ஆணையம் வந்து என்ன லான்ச் பண்ணியிருக்காங்க? என்கோர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. யார் லான்ச் பண்ணியிருக்கா? தேர்தல் ஆணையம். சரியா? இங்க பாருங்க அங்கோர் வாட். அங்கோர் வாட். சரியா? இந்த அங்கோர் வாட் அப்படிங்கிறது 8வது உலகத்தோட 8வது அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. சரியா? அங்கோர் வாட் வந்து உலகத்திலே வந்து 8வது அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஏன்னா அங்கோர் வாட் வந்து உலகத்திலே 8வது அதிசயம் சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. ஆல்ரெடி உலகத்திலே 8வது அதிசயம் வந்து இத்தாலியில பாம்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிகரம் தான் இருந்துச்சு, ஒரு பில்டிங் தான் இருந்துச்சு பாம்பி இத்தாலியில. அதுக்கு பதிலாக வந்து கம்போடியாவில் இருக்கக்கூடிய அங்கோர் வாட் தான் உலகத்தோட 8வது வண்டர், 8th வண்டர் ஆஃப் த வேர்ல்டு, உலகத்தின் 8வது அதிசயம் சொல்லிட்டு ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பதிலாக இதுன்னு சொல்லிட்டு. சரியா? இது வந்து கம்போடியாவில் இருக்கு. சூரியவர்மன், 2ஆம் சூரியவர்மன் மன்னர் வந்து இதை கட்டியிருப்பாரு. 2ஆம் சூரியவர்மன் மன்னர் தான் இதை கட்டியிருப்பாரு. அங்கோர் வாட் கம்போடியால. இது வந்து சுமார் ஒரு 12ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டது. சரியா? உள்ள ஒரு பெரிய விஷ்ணு சிலை இருக்கு. அந்த விஷ்ணு சிலை அப்படியே தான் இருக்கு இன்னமும். அதாவது ஹிந்து மதத்துக்காக கட்டப்பட்ட ஒரு கோயில் தான் இது. பிற்காலத்துல பௌத்த மதமா அதை வந்து மாறி இருக்கும். சரியா? பௌத்த மத துறவிகள் வந்து அதை மாத்திருப்பாங்க. அது உள்ள கட்டமைப்பை வந்து பௌத்த கட்டமைப்பா மாத்திருப்பாங்க. சரியா? ஸோ இது வந்து உலகத்தின் 8வது அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் போயிருக்கு. இதுக்கு எதை ரீப்ளேஸ் பண்ணிருக்குன்னா ஆல்ரெடி இட்டாலியில பாம்பின்னு சொல்லக்கூடிய இடத்த வந்து ரீப்ளேஸ் பண்ணி இது இப்ப சொல்லிட்டாங்க. என்ன? UAE, அதாவது UAE இருக்குல்ல, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அது என்ன பண்றாங்கன்னா உலகத்திலே மிகப்பெரிய சிங்கிள் சைட் சோலார் பவர் பிளான்ட், ஒரே சைட்ல உலகத்திலே மிகப்பெரிய சூரிய மின் நிலையம், ஒரே இடத்துல இருக்கக்கூடிய சூரிய மின் நிலையத்தை யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் UAE லான்ச் பண்ணியிருக்காங்க.
அது அதான் லான்ச் பண்ணிட்டாங்க. யுஏஇ லான்ச் பண்ணிட்டாங்க. யுஏஇ அவங்க நாட்டில் உலகத்தில் மிகப்பெரிய சூரிய ஒளி கொண்ட அந்த பவர் பிளான்ட், சூரிய ஒளி திட்டம், சோலார் பவர் பிளான்ட்டை லான்ச் பண்ணிட்டாங்க. இங்கே இப்போ பார்ப்பீங்க COP28 ஒன்று இருக்கும். அது என்ன சார் COP28 அப்படின்னா, இது உங்கள் ஜென்ரலாக படித்தவங்களுக்கு நல்லா தெரியும். COPனா கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டின்னு அர்த்தம். COP மாநாடுன்னு சொல்லுவாங்க. COP முதல் மாநாடு, COP 2ஆம் மாநாடு, COP 28ஆம் மாநாடுன்னு அர்த்தம். சரியா? COP 28ஆம் மாநாடு துபாயில் நடக்க போகுது. COP 28ஆம் மாநாடு துபாயில் நடக்க போகுது. அந்த மாநாடு வந்து துபாயில் நடக்க போகுது. அதே ஏரியாவில் தான் வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் வந்து உலகத்திலே மிகப்பெரிய சோலார் மின் நிலையமாக நடத்திருக்கு, அதை கட்டியிருக்காங்க. சரியா? சூரிய மின் நிலையத்தை கட்டியிருக்காங்க. இந்த COP28 எதுக்காக அப்படின்னா, ஒவ்வொரு மாநாடு நடக்கும், வருஷம் ஒரு மாநாடு நடக்கும். அதுக்கு பேர் வந்து COP மாநாடுன்னு சொல்லுவாங்க. இது எதுக்கான மாநாடுனா, காலநிலை மாற்றத்தை தடுப்பதற்கான மாநாடு. உங்களுக்கு நல்லாவே தெரியும், பாரிஸ் அக்ரிமெண்ட், அதாவது 2015 காலநிலை மாற்றத்துக்கான பாரிஸ் ஒப்பந்தம் வந்து சைன் பண்ணியிருப்போம். அதன்படி தான் இன்னைக்கு டேட்ல எல்லா எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு மாறுறாங்க, பெட்ரோலை பேன் பண்றாங்க, சூரிய ஒளிக்கு இந்தியா மாறுது, மின்சார ஒளிக்கு எல்லாம் இந்தியா மாறுது, இது மாதிரி எல்லாம் மின்சார வாகனத்துக்கு மாறுது. எல்லாம் எதுக்காக? 2015 COP 2015 பாரிஸ் மாநாட்டில் சைன் பண்ண மாநாடு படி நம்ம உலக நாடுகள் எல்லாமே வந்து பெட்ரோல் டீசலை பேன் பண்ணிட்டு எல்லாம் எலக்ட்ரிக் வாகனத்தை நோக்கி ஓடணும். அதான் அந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணாங்க. 2015 மாநாட்டில் இந்தியா என்ன உறுதிமொழி கொடுத்துச்சுன்னா, நாங்கள் வந்து எங்கள் நாடு ஃபுல்லாகவே எலக்ட்ரிக்காக மாற்றிடுவோம், இன்னொரு 15 வருஷத்தில் மாற்றிடுவோம்னு சொல்லிட்டு இந்தியாவும் உறுதிமொழி கொடுத்துருக்கு. 2015 மாநாட்டில் COP மாநாடு தான். எனக்கு ஞாபகம் சரியா இருந்துச்சுன்னா COP 21 நினைக்கிறேன். சரியா? 21 இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இப்போ COP 28 எங்கே நடக்க போகுது? துபாயில் நடக்க போகுது. அது துபாயில் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடியே வந்து UAEல இவ்வளோ பெரிய சோலார் பவர் பிளான்ட்டை கட்டிட்டாங்க. சரியா? ப்ராஜெக்ட் குஷா. இந்த ப்ராஜெக்ட் குஷா வந்து என்ன அப்படின்னா, இந்தியாஸ் லாங் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். வெளிநாட்டுல இருந்து எவனாவது வந்து ஏவுகணை உள்ள நுழைக்கிறான், வெளிநாட்டுல இருந்து ஏதாவது நம்ம பாம்பு போட உள்ள வருது அப்படின்னா, இதை வந்து காட்டி குத்து அதை தடுத்து நிறுத்திடும். சரியா? இட்டாலியில வந்து அயன் டோம்னு ஒன்று இருக்கும். சரி, இஸ்ரேல வந்து அயன் டோம்னு ஒன்று இருக்கும். வெளில இருந்து வரப்ப அதை வந்து தடுத்து நிறுத்திடும். அதே மாதிரி ஒரு டோம் மாதிரி செயல்படும். சரியா? இந்தியாஸ் லாங் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பாதுகாப்புத்துறை லான்ச் பண்ணியிருக்காங்க. DRDO அவங்க தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ராஜெக்ட் குஷா அப்படின்னு சொல்லிட்டு பேரு. சரியா? இது வந்து ஆன்டி மிசைல் சிஸ்டம். ஆன்டி மிசைல்னா ஏவுகணை வருவதை தடுப்பதற்கான ஒரு திட்டம். ப்ராஜெக்ட் குஷா வெளிநாட்டுல இருந்து வருது போடுறாங்க அப்படின்னா எதிரிகள் ஏவுகணையை தடுக்கும் திட்டம். இங்க பாருங்க, ஆதித்யா L1 உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். சூரியனை வந்து கண்காணிப்பதற்கான ஒரு சேட்டலைட் அமைச்சிருக்காங்க ராக்கெட்ல. அது சேட்டலைட் பேர் தான் ஆதித்யா L1. சரியா? எப்படி வந்து சந்திரனுக்கு வந்து சந்திராயனோ, மார்ஸ் செவ்வாய் கிரகத்துக்கு வந்து எப்படி மங்கள்யானோ, அது மாதிரி ஆதித்யா L1 வந்து சூரியனை கண்காணிப்பது. இப்போ வந்து ஆதித்யா L1 வந்து ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டை கொடுத்துருச்சு, முதல் ஆய்வறிக்கையை கொடுத்துருச்சு. என்ன கொடுத்துருச்சுன்னா, சூரியன்ல இருந்து வந்து சூரிய அலைகள் வரும். சூரிய அலைகள்னா சோலார் ஃபிளாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சோலார் ஃபிளாட்ஸ் அதாவது சூரிய அலைகள் வரும். அந்த சூரிய அலைகள்ல இருக்கக்கூடிய எக்ஸ்ரே கதிர்கள், அதிக ஆற்றல் கொண்ட எக்ஸ்ரே கதிர்களை வந்து இந்த ஆதித்யா L1 வந்து கண்காணிச்சு அதை வந்து கேப்சர் பண்ணிருக்கு. ஒரு எக்ஸ்ரே கதிர்கள், அதாவது சூரியன்ல இருந்து வெளிச்சம் மட்டும் வராதுங்க, லைட் மட்டும் வராது, இல்ல ஹீட் வெப்பம் மட்டும் வராது. நிறைய வந்து கதிர்கள் வரும். எக்ஸ்ரே, யூவி கதிர்கள், IR இன்ஃப்ராரெட் கதிர்கள், மைக்ரோ கதிர்கள் சொல்லிட்டு நிறைய கதிர்கள் வரும். அதுல எக்ஸ்ரே கதிர்கள் இருக்கக்கூடிய ஹை எனர்ஜி எக்ஸ்ரே, அதிக ஆற்றல் கொண்ட எக்ஸ்ரேவை கணக்கீடு எடுத்திருக்கு. ஓகேவா? என்ன மாதிரி எக்ஸ்ரே அது அப்படின்னு சொல்லிட்டு கணக்கீடு எடுத்து அனுப்பிச்சிருக்கு நம்ம இஸ்ரோக்கு. சரியா? சூரிய கதிர்கள் இருந்து வரக்கூடிய எக்ஸ்ரே வந்து அதிக ஆற்றல் கொண்ட எக்ஸ்ரேவோட கணக்கீடு எடுத்து அனுப்பிச்சிருக்கு ஆதித்யா L1 மிஷன். சரியா? ஆதித்யா L1 ஆக்சுவலா ஆதித்யா L1ல உள்ள ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருக்காங்க. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் வந்து ஹெலியாஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஹெலியாஸ், எஸ், HELIOS. ஆதித்யா L1 சேட்டலைட், அது உள்ள ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. அதுதான் வந்து இதை வந்து கண்காணிச்சு அதை வந்து கேப்சர் பண்ணி அதை நம்ம இஸ்ரோக்கு அனுப்பிச்சிருக்காங்க. சரியா? சூரிய கதிர்கள் வந்து வரக்கூடிய எக்ஸ்ரே, அதோட ஹை எனர்ஜி எக்ஸ்ரே, அதிக ஆற்றல் கொண்ட எக்ஸ்ரே டிடெக்ட் பண்ணி அதை வந்து இஸ்ரோக்கு நாங்கள் டிடெக்ட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ஹெலியாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிஸ்டம் அமைச்சிருக்கு. அந்த ஹெலியாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருவி எதில் இருக்குன்னா, ஆதித்யா L1 செயற்கைக்கோள்ல இருக்கு. ஆதித்யா L1 எங்க இருக்குன்னா, சூரியன்ல இருந்து தள்ளி இருக்கு. ஆதித்யா L1 எதை கண்காணிக்குதுன்னா, சூரியனை கண்காணிக்குது. சரியா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. உங்களுக்கு ஒரு கேள்வி, இதே மாதிரி சூரியனை கண்காணிப்பதற்கு அமெரிக்கா ஒரு சேட்டலைட் அமைச்சிருக்கும், ஒரு திட்டம் இருக்கு. அந்த திட்டம் உங்களுக்கு பெயர் தெரிஞ்சதுன்னா கீழே போடுங்க. சரியா?
அந்த திட்டம் ஒரு பெயர், நல்ல பெயரு. அந்த பெயர்ல ஒரு பேனா வாங்குவீங்களா கடையில, அந்த பேனாவோட ஒரு ஸ்பெஷல் பேனா பேரும் அதுதான். சரியா? உங்க க்ளூ இதுதான். ஏன்னா அமெரிக்கா இதே மாதிரி ஆதித்யா L1 மாதிரியே சூரியனை கண்காணிக்கும் ஒரு திட்டத்தின் பெயர் என்ன? கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ரைட். அடுத்தது உத்தரகாண்ட் டனல் ரெஸ்கியூ. உத்தரகாண்டோட குகை டனல் ரெஸ்கியூ. இந்த உத்தரகாண்ட் குகை ரெஸ்கியூ இது வந்து நம்ம நியூஸ்ல நல்லாவே தெரியும். ஒரு 41 பேர் வந்து உத்தரகாண்ட்ல ஒரு குகைக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. உத்தரகாண்ட்ல ஒரு குகைக்குள்ள ஒரு 41 பேர் மாட்டிக்கிட்டாங்க. அவங்கள வந்து மீட் எடுக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த உத்தரகாண்ட் டனல் ரெஸ்கியூ. சரியா? இந்த உத்தரகாண்ட்ல இந்த குகைக்குள்ள மாட்டின அந்த 41 பேரை நிறைய நாட்கள் கொஞ்சம் போராடி தான் மீட்டாங்க. ராட் ஹோல் மைனஸ் அந்த எலி துகை மாதிரி ஒரு அந்த மைனிங் பண்றப்ப, சுரங்கம் போடுறப்ப எலி துகை மாதிரி ஒன்று போட்டு குட்டியோண்டு ஒரு ஓட்டை போட்டு கீழே கல்லாம் எடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மெத்தட்ல தான் இதை அவங்கள வந்து மீட் எடுத்தாங்க. எக்ஸாம்ல கேட்பாங்க, எந்த முறையில வந்து உத்தரகாண்ட்ல மாட்டிட்டு இருக்கக்கூடிய அந்த நபர்களை மீட் எடுத்தாங்க கேட்பாங்க. ராட் ஹோல் மைனிங். சரியா? ராட் ஹோல் மைனஸ். ஆஸ்திரேலியால இருந்து ஒரு நபர் தான் வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணாரு. அவர் தான் முக்கிய காரணகர்த்தாவா இருந்தாரு. ஆஸ்திரேலியால இருந்து ஒரு நபர் தான் இந்த ராட் ஹோல் மைனிங் மூலமா இவங்களை எடுத்ததுக்கு ஒரு முக்கியமான காரணகர்த்தாவா இருந்தாரு. சரியா? அது ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்து இன்க்ளூசிவ்னஸ் இண்டெக்ஸ், உள்ளடக்கிய குறியீடு. இந்தியாவின் இன்க்ளூசிவ்னஸ் இண்டெக்ஸ், இந்தியாவின் உள்ளடக்கிய குறியீடுன்னு சொல்லுவாங்க. உள்ளடக்கிய குறியீடுனா இந்தியாவில் எல்லா மக்களும் சம்பாதிக்கிறாங்களா, இல்ல ஒரு சில பேர் சம்பாதிக்கிறாங்களா, இது மாதிரி எல்லா ஏழைகளும் முன்னேறிட்டாங்களா, எல்லா அடித்தட அதாவது கிராமத்தில் இருக்கவங்களும் முன்னேறிட்டாங்களா, நகரத்தில் இருக்கவங்களும் முன்னேறிட்டாங்களா, அப்படி வந்து உலக நாடுகளில் எந்தெந்த நாடுலாம் முன்னேறிக்குன்னு சொல்லிட்டு ஒரு குறியீடு வெளியிட்டிருக்காங்க. அதுல இந்தியா வந்து 117வது நாட்டில் இருக்கு, இடத்துல இருக்கு. மொத்தமே 129 தான். அதுல 114வது இடத்துல இருக்கு. ரொம்ப பின்தங்கி இருக்கு. எல்லாம் அப்புறம் உள்ளடக்கிய வளர்ச்சி இல்லை இந்தியாவில். அம்பானி அதானின்னு இந்த மாதிரி ஒரு சில பேர் வளர்றாங்கன்னு நம்ம எல்லாம் பேசுவாங்களா, அது மாதிரி ஒரு சில பேர் தான் வளர்ற மாதிரி இருக்கு தோற்றம். ஆனா எல்லாருமே வளரணும். அது பேர் தான் இன்க்ளூசிவ்னஸ் சொல்லுவாங்க. உள்ளடக்கிய வளர்ச்சினா அதான் அர்த்தம். சரியா? உள்ளடக்கிய வளர்ச்சி. ரைட். அடுத்து பாருங்க. ஓகே இது தனி. ஓகே, இதான் தனி நியூஸ். ரைட். ஒரு சிவப்பு அரோரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிவப்பு அரோரா வானத்துல தெரிஞ்சிருக்குங்க. சரியா? தமிழ்நாட்டுல இருந்து தெரியல. சிவப்பு அரோரா லடாக்ல இருந்து தெரிஞ்சிருக்கு. லடாக்ல வந்து ஒரு சிவப்பு அரோரான்னு ஒன்று தெரிஞ்சிருக்கு. அது என்ன சார் அரோரா? சிவப்புனா கலரு, அரோரானா என்ன சார்? நீங்க ஜியோகிராஃபி புவியியல் புக்ல பார்த்துருப்பீங்க. அரோரா அப்படின்னா என்னன்னா, நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, இந்த ஆதித்யா L1 ஒன்றை வந்து டிடெக்ட் பண்ணுச்சுல, சூரிய கதிர்கள், அதாவது சோலார் பிளாட்ஸ். சரியா? சூரிய காற்றுன்னு சொல்லலாம், இல்ல சூரிய கதிர்கள்னு சொல்லலாம். சூரிய காற்று, சோலார் விண்டு கூட சொல்லுவாங்க. சரியா? அந்த சூரிய காற்று வந்து சூரியன்ல இருந்து வரும். என்ன புரியுதா? அதாவது இந்த அரோரானா என்னன்னு சொல்லிடுறேன். அரோரானா நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட், சுவாரஸ்யமா இருக்கும் கேட்கவே. அது என்னன்னா, இதான் சூரியன்னா, இங்கதான் பூமி இருக்கு அப்படின்னா, சூரியன்ல இருந்து சூரிய காத்து வரும். சரியா? இப்படி வரும். இது வந்ததுக்கு அப்புறம் பூமி மேல படும். ஆனா அதை பட விடாம சூரிய காத்த, சூரியனோட ஒளிய சொல்ல, சூரியனோட வெளிச்சத்தை சொல்ல, சூரிய காத்து அதை பட விடாம நம்ம பூமியை சுத்தி மேக்னட்டோஸ்பியர்னு ஒன்று தடுத்து நிறுத்தும். சரியா? அந்த காந்தவியல் இருக்குல்ல, அதை வந்து தடுத்து நிறுத்தும். அப்படி தடுத்து நிறுத்தினால இதெல்லாம் இப்படி போகும், இப்படி போகும், இப்படி போகும், இப்படி போகும். அதாவது அப்படி தொடச்சிட்டு இப்படி போகும். அப்படி ஒரு கர்வ் ஷேப்ல அப்படி போகும், வளைவா அப்படி போயிடும். பூமிக்குள்ள வராது இந்த சூரிய காத்து. காரணம் என்ன? இந்த மேக்னட்டோஸ்பியர், பூமியை சுத்திய ஒரு காந்த புலன் இருக்கு. பூமியை சுத்திய ஒரு காந்த வலை இருக்கு, காந்த புலன் இருக்கு. அது நம்மளால உணர முடியாது, ஆனா பூமியை சுத்தி இருக்கு. அது வந்து இந்த சூரிய காத்தை தடுத்து நிறுத்திடும். அதனால வந்து இப்படி போகும், இப்படி போகும். லைட்டா இங்க வந்து டச் ஆகும், லைட்டா இங்க டச் ஆகும். எங்க டச் ஆகும்னா நம்ம பூமிக்கு மேல இருக்கக்கூடிய கேசஸ், வாயுக்குள்ள டச் ஆகும். அப்படி டச் ஆகிறப்ப இந்த மாதிரி நிறத்துல காணப்படும். வானம் வந்து இந்த மாதிரி நிறத்துல காணப்படும். சரியா? நம்ம தமிழ்நாட்டுல இருந்து இதை பார்க்க முடியாது. இது அதிகமா எங்க காணப்படும்னா வட துருவத்திலையும் தென் துருவத்திலையும் தான் அதிகமா காணப்படும். அதாவது மேல வந்து நார்வே நாட்டுல நல்லா பார்ப்பாங்க, கீழே ஆஸ்திரேலியா நாட்டுல நல்லா பார்ப்பாங்க. மேல பார்த்தாங்கன்னா அது பேர் அரோரா பொரியாலிஸ்ன்னு சொல்லுவாங்க. கீழே தென்படுறதுக்கு வந்து அரோரா ஆஸ்ட்ராலிஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? ஆக மொத்தத்தில் அரோராங்கிறது ஒரு பொதுவான வார்த்தை. மேல தெரிஞ்சா அது பொரியாலிஸ், கீழே தெரிஞ்சா ஆஸ்ட்ரியாலிஸ். அப்பப்ப சில இடத்துல இங்க நடுவில் அங்கங்க தெரியும். லடாக்ல தெரிஞ்சிருக்கு. இப்ப லடாக் இருக்குல்ல, புதுசா யூனியன் பிரதேசம் ஒன்று உருவாக்குனாங்களா 2019, அந்த லடாக்ல இப்ப தெரிஞ்சிருக்கு. சரியா? அங்க இருக்கக்கூடிய ஒரு லேப் வந்து இதை
பார்த்துருக்காங்க. சரியா? ரைட். ஓகே. பெஸ்ட் ஸ்டேட் இன்லாண்ட் ஃபிஷரிஸ், அதாவது உள்நாட்டு உள்நாட்டு மீன் வளர்ப்பு இருக்குல்ல, அதாவது உள்நாட்டு மீன்துறை இருக்குல்ல, இன்லாண்ட் ஃபிஷரிஸ், உள்நாட்டிலே அதிகமா மீன்கள் பிடிக்கக்கூடிய மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேஷ்க்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. இன்லாண்ட் ஃபிஷரியில நம்பர் 1 ஸ்டேட் வந்து உத்தரப்பிரதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவார்டு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இது வந்து ஸ்கூல் புக்ல வேற ஒன்று இருக்கும், ஆனால் ரீசெண்டாக வந்து உத்தரப்பிரதேஷ் தான் வாங்கியிருக்கு இந்த அவார்டை. ஏன்னா இன்லாண்ட் ஃபிஷரிஸ் உள்நாட்டு மீன் பிடித்தல்ல, உள் மாநிலம், உள்நாட்டில் எந்த மாநிலத்தில் அதிகமாக மீன் பிடிக்கிறாங்க, அதிகமான மீன் உற்பத்தி நடக்குது அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் மாநிலம் ஞாபகம் வச்சுங்க. சரியா? உத்தரப்பிரதேஷ் மாநிலம் ஞாபகம் வச்சுங்க. உத்தரப்பிரதேஷ் மாநிலம் ஞாபகம் வச்சுங்க. ஸோ உத்தரப்பிரதேஷ் வந்து பெஸ்ட் ஸ்டேட் ஃபார் இன்லாண்ட் ஃபிஷரிஸ் அவார்டு வாங்கியிருக்கு. சரியா? அடுத்த போயிடலாம். ஒயிட் ஹைட்ரஜன் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து உலகத்தில் நிறைய நாடுகள் வந்து ட்ரில் பண்ணி எடுக்கிறாங்க. ஒயிட் ஹைட்ரஜனா ஒன்றும் இல்லை, வெள்ளை ஹைட்ரஜனுக்கு இன்னொரு பேர் வந்து நேச்சுரல் ஹைட்ரஜன். இயற்கை ஹைட்ரஜனுக்கு இன்னொரு பேர் தான் ஒயிட் ஹைட்ரஜன் சொல்லுவாங்க. அது அடியில் நிறையா இருக்கு. அதாவது மாலிகுலர் ஃபார்முலா, மூலக்கூறு எது அப்படின்னா H2 தான் அதோட மூலக்கூறு. அடியிலேருந்து எடுக்கிறாங்க. இது ஹைட்ரஜன் வந்து அடுத்த ஃபியூவல், அடுத்த எரிவாயுவாக பயன்படுத்த போகிறாங்க. இனிமேட்டு உலகத்தோட ஃபியூச்சரே பார்த்தீங்கன்னா மின்சார வாகனம், ஹைட்ரஜன், அதாவது ஹைட்ரஜன் எரிவாயு பயன்படுத்துறது. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சூரியன்ல இருந்து கரண்ட், சூரிய ஒளியில இருந்து கரண்ட் எடுக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீர்மின் நிலையத்துல இருந்து கரண்ட் எடுக்கிறது. காற்றாலைகள் நிறைய அமைக்கிறது. இதுதான் இனிமேட்டு உலகத்தோட எதிர்காலமே. வேர்ல்டோட ஃபியூச்சரே இதை நோக்கி தான் ஓடுது. சரியா? அதான் பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்கன்னு சொன்னால 2015 அங்க எடுத்த முடிவே இதா. அதாவது எத்தனை வருஷத்துக்கு முடிவு எடுத்திருப்பாங்கன்னா 15 வருஷத்துக்கு. அப்ப 2015 இருந்து 15 வருஷம் கணக்கு போட்டு பாருங்க, 2030 வரும். ஸோ 15 வருஷத்துக்குள்ள உலகமே, எல்லா நாடுகளும் எப்படியாவது ஒரு தூய்மையான ஆற்றலை நோக்கி நகர்ந்துடணும். அதாவது ஒரு கிரீன் எனர்ஜி அல்லது ஒரு கிளீன் எனர்ஜியை நோக்கி நகரணும். இதான் வந்து எய்மே. சரியா? டார்கெட் அதான். ஸோ அப்போ அந்த ஒயிட் ஹைட்ரஜன் நிறைய எடுத்தாங்கன்னா நம்ம கார்பன் டை ஆக்சைடுக்கு மாற்றாக, அதாவது கார்பனுக்கு மாற்றாக அதை பயன்படுத்தலாம் எரிவாயுவா. ஏன்னா இப்பெல்லாம் கார்பன் தான் நிறைய தொழிற்சாலைகளை பயன்படுத்துறாங்க. சரியா? வெப்ப மின் நிலையத்தில் அதிகமாக வெளியேறது என்ன? கார்பன் டை ஆக்சைடு தான் வெளியேறுது வெப்ப மின் நிலையங்கள்ல, தெர்மல் பவர் பிளான்ட்ல இருந்து. அதனால தான் பூமி வெப்பமாயிட்டு இருக்கு. ஸோ அதை தூக்கிட்டு ஹைட்ரஜனை வந்து எரிவாயுவா பயன்படுத்தணும். அது ஒயிட் ஹைட்ரஜன் வந்து அதுக்கு இன்னொரு பேர் வந்து கோல்டு ஹைட்ரஜன் சொல்றாங்க, நேச்சுரல் ஹைட்ரஜன், இயற்கை ஹைட்ரஜன் சொல்றாங்க, தங்க ஹைட்ரஜன் சொல்றாங்க. ஸோ எக்ஸாம்ல கேள்வி கேட்பாங்க, வெள்ளை ஹைட்ரஜனுக்கு மறுபெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. கோல்டு, தங்க ஹைட்ரஜன் கூட இதுக்கு ஒரு பெயர் இருக்கு. ஏன்னா இதுல இருந்து மாசுவே வராது, பொல்யூஷனே வராதுல, அதனால இதுக்கு ஒரு தங்க ஹைட்ரஜன் சொல்லுவாங்க. ரைட். அடுத்து தயாபார் விண்டு ப்ராஜெக்ட்டுங்க. தயாபார் விண்டு ப்ராஜெக்ட், தயாபார் காற்று திட்டம், காற்றாலை. தயாபார் விண்டு ப்ராஜெக்ட் எங்க லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா குஜராத்தில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான நியூஸ் இது. சரியா? சமீபத்தில் குஜராத்தில் லான்ச் பண்ண மிகப்பெரிய காற்றாலை திட்டம் எதுன்னு கேட்பாங்க. தயாபார் காற்றாலை திட்டம் லான்ச் பண்ணது யாருன்னா நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன், NTPC. சரி, தேசிய வெப்ப மின் நிலையம் இருக்குல்ல, NTPC, தேசிய வெப்ப மின் நிலையம் NTPC தான் தயாபார் காற்றாலையை லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த மாநிலத்தில்னா குஜராத்தில் லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா? எக்ஸாம்ல கேட்பாங்க தயாபார் காற்றாலை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளதுன்னா குஜராத் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? ஒரு வாட்டி எப்படியே ரிவைஸ் பண்ணுவோம், ஏன்னா அப்பப்போ ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். தயாபார்னா குஜராத். சரியா? கிரீன் ஹைட்ரஜன், அதாவது வெள்ளை ஹைட்ரஜனுக்கு மறுபெயர் வந்து தங்க ஹைட்ரஜன் அல்லது இயற்கை ஹைட்ரஜன். இது வந்து மாசுவை வந்து வெளிப்படுத்தாது, கார்பன் டை ஆக்சைடுக்கு மாற்று பொருளாக அதை பயன்படுத்தலாம். பெஸ்ட் இன்லாண்ட் ஃபிஷரி ஸ்டேட் அவார்டு யார் வாங்கியிருக்கானா உத்தரப்பிரதேஷ் வாங்கியிருக்கு. சிவப்பு அரோரா எங்க வந்து பார்க்கப்பட்டுள்ளது என்றால் லடாக்ல. அரோரா பொரியாலிஸ் வந்து நார்வேல பார்க்கப்படும். அரோரா ஆஸ்திரேலியஸ் வந்து ஆஸ்திரேலியா மக்கள் பார்ப்பாங்க. அரோரா அப்படிங்கிறது சூரிய காற்றுகள் வந்து நம்ம பூமி மேல படுறப்ப தென்படுவது தான் இந்த அரோரா. வானத்துல தென்படும், வாயுக்கள் மேல பட்டு அது வந்து பிரதிபலிக்கும், வெவ்வேறு நிறமாக பிரதிபலிக்கும். அதாவது உலகத்திலே வந்து இது இன்க்ளூசிவ்னஸ் இண்டெக்ஸ், உள்ளடக்கிய குறியீட்டில் இந்தியா வந்து 117வது ரேங்க், 117. ராட் ஹோல் மைனிங் மூலமாக ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு நபர் ஹெல்ப் மூலமாக அந்த 41 பேரை வந்து நம்ம ரெஸ்கியூ பண்ணியிருப்போம். இந்த டனல், எந்த டனல் பேர் என்னன்னு கேட்பாங்க, குகை பேர் என்னன்னு கேட்பாங்க, சில்க் யாரா. குகை பேரை ஞாபகம் வச்சுங்க, எக்ஸாம்ல கேட்பாங்க. சில்க் யாரா டனல். சரியா? சில்க் யாரா டனல். இந்த குகை பேரை ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு மீட் எடுத்தாங்க. 41 பேர் 10 நாளுக்கு மேற்பட்ட நாட்கள்ல உள்ளே இருந்தாங்க. சரியா? கஷ்டப்பட்டு மீட் எடுத்தாங்க. நிறைய ப்ராசஸ், நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருப்பாங்க. மேலேருந்து
ஹோல் போடலான்னு பார்த்துருப்பாங்க, சைடு ஹோல் போடலான்னு பார்த்துருப்பாங்க. ஆனால் எதுவுமே ஃபெயிலியர் ஆகிடும், எல்லாமே தோல்வியை நோக்கி போகும். அதுக்கப்புறம் வந்து ராட் ஹோல் மைனஸ் மூலமாக அவங்கள வந்து வெளியெடுப்பாங்க. ஆதித்யா L1 சூரிய காற்று வெளியே வந்து அதை ஒரு எக்ஸ்ரேவை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ ப்ராஜெக்ட் குஷா நம்ம எதிரிகள்லேருந்து அந்த டிஃபென்ஸ்க்கு, அதாவது மிசைலுக்கு எதிராக ஆன்டி மிசைல் சிஸ்டம். UAE வந்து சமீபத்தில் மிகப்பெரிய சூரிய மின் நிலையம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. COP28க்கு முன்னாடி அதை லான்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. அங்கோர் வாத் அப்படின்றது உலகத்தோட 8வது அதிசயமாக திகழ்கிறது. இத்தாலியில் இருக்கக்கூடிய பாம்பியை வந்து இது வந்து மாற்றி அமைத்துள்ளது, ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. அப்பெக் மாநாடு 2023 சான் பிரான்சிஸ்கோ அமெரிக்காவில் நடந்திருக்கு. சான் பிரான்சிஸ்கோ அமெரிக்காவில் அப்பெக் மாநாடு நடந்திருக்கு, ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஓகே, ரைட். சோஷியல் ஒர்க்கர் ஃப்ரம் பாஸ்டார் வின்ஸ் ரோஹிணி நாயர் பிரைஸ். ரோஹிணி நாயர் விருது வந்து சமீபத்தில் யார் வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டு எக்ஸாம்ல கேட்பாங்க. யார் அப்படின்னா பாஸ்டார்ல இருந்து இருக்கக்கூடிய சோஷியல் ஒர்க்கர், அவர் தான் வந்து வாங்கியிருக்காரு. அவர் பேர் வந்து எங்க இருக்கு அப்படின்னா தீனாந்த் ராஜ்புட். தீனாநாத் ராஜ்புட் இவர் தான் வாங்கியிருக்காரு. இந்த தீனாநாத் ராஜ்புட் இருக்கார்ல, இவர் வந்து சத்தீஸ்கர்ல நிறைய சமூக சேவையை செஞ்சிருக்காரு. சத்தீஸ்கர் மக்களுக்கு நிறைய, ஏன்னா அங்கே பழங்குடியின மக்கள் தானே ஜாஸ்தி, அங்கே நிறைய சமூக சேவை செஞ்சிருக்காரு. அதாவது தீனாநாத் ராஜ்புட் இவர் தான் என்ன பிரைஸ் வாங்கியிருக்காரு? ரோஹிணி நாயர் விருது. ஸோ ரோஹிணி நாயர் விருது யார் வாங்கியிருக்கான்னு கேட்பாங்க. தீனாநாத் ராஜ்புட் எந்த மாநிலத்தில் அதிகமான சமூக சேவையை செஞ்சிருக்காருன்னா சத்தீஸ்கர்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டேட் ஃபார்மேஷன் டே, மாநில உருவாக்கம் நாள். சுமார் பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 1ஆம் தேதி போல மத்திய பிரதேஷ், கர்நாடகா, சத்தீஸ்கர், ஹரியானா, பஞ்சாப், கேரளா, ஆந்திரா மொத்தம் 7 மாநிலங்கள் வந்து நவம்பர் 1ஆம் தேதி மாநில உருவாக்க நாளை வந்து கொண்டாடி இருக்காங்க. சரியா? மத்திய பிரதேஷ், கர்நாடகா, சத்தீஸ்கர், ஹரியானா, பஞ்சாப், கேரளா, ஆந்திர பிரதேஷ். திரும்ப சொல்றேன், மத்திய பிரதேஷ் ஆந்திர பிரதேஷும் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க, கர்நாடகாவும் கேரளாவும் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹரியானாவும் பஞ்சாபும் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க, சத்தீஸ்கரை தனியா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? மத்திய பிரதேஷ் ஆந்திர பிரதேஷா 2 பிரதேஷ், கர்நாடகா கேரளாவா 2 பக்கத்து பக்கத்து முடிஞ்சா, பஞ்சாப் ஹரியானாவா 2 பக்கத்து பக்கத்துல முடிஞ்சா, சத்தீஸ்கரை தனியா ஞாபகம் வச்சுங்க. முடிஞ்சு போச்சா? 2 பிரதேஷ், 2 காக்கா, கர்நாடகா கேரளா, 2 பஞ்சாப் ஹரியானா, பஞ்சாப் ஹரியானா, ஒரு சத்தீஸ்கர். தமிழ்நாடு எங்க சார் நவம்பர் 1ஆம் தேதி வரலன்னு சொல்லிட்டு கேட்பீங்க. தமிழ்நாடு தான் வந்து இந்த கவர்மெண்ட், முதலமைச்சர் ஸ்டாலின் கவர்மெண்ட் ஆட்சியை பிடிச்சோன்னா தமிழ்நாடு வந்து நவம்பர் 1ஆம் தேதி மாநில உருவாக்கம் நாள்னு நம்ம கொண்டாடுறது பதிலாக ஜூலை 18ஆம் தேதி நம்ம கொண்டாடுவோம்னு சொல்லிட்டு மாத்திட்டாங்க, மசோதா போட்டு மாத்தி விட்டாங்க. சரியா? ஏன்னா அந்த நாள்ல தான் அண்ணா வந்து மசோதா தாக்கல் செஞ்சிருக்காரு. அதனால மசோதா எப்ப தாக்கல் செஞ்சிருக்காங்களோ அந்த நாள வந்து மாநில உருவாக்க நாள் நம்ம கொண்டாடுவோம், ஸ்டேட் ஃபார்மேஷன் டேன்னு கொண்டாடுவோம்னு சொல்லிட்டு மாத்தி விட்டாரு ஸ்டாலின். ரைட். உலகத்திலே ஃபர்ஸ்ட் 3D பிரிண்டட் டெம்பிள் இன் தெலுங்கானா. எந்த மாநிலத்தில் உலகத்திலே முதல் முறை 3D பிரிண்டட் டெம்பிள், கோயில், 3D அச்சடிக்கப்பட்ட கோயில், எந்த முப்பரிமாண 3 டைமென்ஷனல் சொல்லுவாங்க, 3 டைமென்ஷனல் பிரிண்டட் டெம்பிள் எங்க லான்ச் பண்ணிருக்காங்க கேட்பாங்க, தெலுங்கானா ஞாபகம் வச்சுங்க. சரியா? உலகத்திலே முதல் முறையா 3D பிரிண்டட் டெம்பிள் எங்க லான்ச் பண்ணிருக்காங்க, கோயில் லான்ச் பண்ணிருக்கிறது தெலுங்கானா. முழுக்க முழுக்க 3D பிரிண்டிங்ல லான்ச் பண்ணிருக்காங்க இந்த கோயிலை. இது எல்லாம் கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்பாங்க. சரியா? ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல், 24வது ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். எந்த கிராமத்தில் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம்னா கிசாமான்னு சொல்லக்கூடிய கிராமம். ஹார்ன்பில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபெஸ்டிவல், இந்த பண்டிகை வந்து ரொம்ப பிரபலமான ஒரு பண்டிகை. நாகாலாந்து இருக்குல்ல, நாகாலாந்து மாநிலம், இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மிக பிரபலமான பண்டிகை தான் இந்த ஹார்ன்பில் பண்டிகை. சரியா? அது ஒரு பறவையின் பெயர், அதன் பெயர்ல ஒரு பண்டிகை. 24வது ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் 2023 எந்த கிராமத்துல, நாகாலாந்துங்கிறது மாநிலம், அதை விட்டுருங்க, கிராமத்துலன்னு சொல்லிட்டு கேட்பாங்க, கிசாமா கிராமம். சரியா? கிசாமா கிராமம். இந்தியாவும் கசகஸ்தானும், அதாவது இந்தியாவும் கசகஸ்தானும் சேர்ந்து கசிந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராணுவ பயிற்சியை வந்து மேற்கொண்டிருக்காங்க. சரியா? கசிந்த் ராணுவ பயிற்சி எந்த 2 நாடுகள் வந்து மேற்கொண்ட ராணுவ பயிற்சின்னு கேட்பாங்க. இந்தியாவும் கசகஸ்தானும் மேற்கொண்ட ராணுவ பயிற்சி, ஞாபகம் வச்சுங்க, கசிந்த். அதே மாதிரி இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் சேர்ந்து ஒரு ராணுவ பயிற்சி பேர் வந்து மித்ர சக்தியின் ராணுவ பயிற்சி, அதுவும் இப்ப மேற்கொண்டிருக்காங்க. ஸோ இந்தியா 9th ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் ராணுவ பயிற்சி. இந்த ராணுவ பயிற்சியில் கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க, இந்த மாதிரி வந்து மித்ர சக்தி, சூரிய கிரண் ஒரு ராணுவ பயிற்சி இருக்கும் இந்தியாவுக்கும் நேபாளுக்கும், சம்பிருதின்னு ஒரு ராணுவ பயிற்சி இருக்கும் இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும், எக்குவரின் அப்படின்னு ஒரு ராணுவ பயிற்சி இருக்கும் இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும்,
இந்த மாதிரி நிறைய ராணுவ பயிற்சி இருக்கும். இந்தியாவுக்கும் மங்கோலியாவுக்கும் சேர்ந்து ஒரு ராணுவ பயிற்சி இருக்கும். நொமேடிக் எலிஃபண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ராணுவ பயிற்சி இந்தியாவுக்கும் மங்கோலியாவுக்கும். இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் சேர்த்து ஒரு ராணுவ பயிற்சியின் பெயர் வந்து இந்திரா அப்படின்னு சொல்லக்கூடிய ராணுவ பயிற்சி. இந்திரா அப்படின்னு சொல்லக்கூடிய ராணுவ பயிற்சி. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய ராணுவ பயிற்சி பேர் அஜயா வாரியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ராணுவ பயிற்சி. இந்த மாதிரி ராணுவ பயிற்சி வந்து லிஸ்ட் ஞாபகம் வச்சுங்க. அது பொதுவாகவே 2 நாடுகள் இடையே நடக்கக்கூடிய ராணுவ பயிற்சி பெயர் வந்து மாறாது. எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்பாங்க. இந்தியா ஸ்ரீலங்கா மித்ர சக்தி, இந்தியா கசகஸ்தான் கசிந்த். கசகஸ்தான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கசகஸ்தான், உஸ்பெகிஸ்தான், கைரிகிஸ்தான், டர்க்மெனிஸ்தான், தஜிகிஸ்தான், இது எல்லாமே ஆப்கானிஸ்தான் மேல இருக்கக்கூடிய ஸ்தான்கள். சரியா, மத்திய ஆசிய நாடுகள்னு சொல்லுவாங்க, சென்ட்ரல் ஏசியா. அடுத்த இப்பதான் சொன்னேன் பாருங்க, இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் நடக்கக்கூடிய ராணுவ பயிற்சி பேர் வந்து அஜயா வாரியர் சொல்லியிருப்பேன், வஜ்ர பிரஹார். சரியா, அஜயா வாரியர் இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் நடக்கக்கூடிய கடல் பயிற்சின்னு நினைக்கிறேன். சரியா, என்னன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. அது மாதிரி வஜ்ர பிரஹார் அஜயா வாரியர் என்னன்னு பாருங்களேன், பார்த்து சொல்லுங்க. வஜ்ர பிரஹாருங்கிறது இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் நடக்கக்கூடிய ராணுவ பயிற்சி. அதுவும் இப்ப ரீசெண்டா நடந்திருக்கு, 14வது எடிஷன், 14th எடிஷன். வஜ்ர பிரஹார் இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் நடக்கக்கூடிய ராணுவ பயிற்சி. மித்ர சக்தி இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காக்கும். கசிந்த் வந்து இந்தியாவுக்கும் கசகஸ்தானும். சென்னையில அக்னிகுல் காஸ்மோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் இருக்கு. சென்னையில அக்னிகுல் காஸ்மோஸ் சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் இருக்கு. அவங்க வந்து இந்தியாவிலே முதல் முறையா அக்னிபான், சரியா, அக்னிபான் சொல்லக்கூடிய ஒரு டிஃபென்ஸ் வெஹிக்கிள், ஒரு பாதுகாப்பு வாகனத்தை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பாதுகாப்பு வாகனம் ஃபுல்லாவே 3D பிரிண்டர் இன்ஜின். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸ். அக்னிபான்னா என்னன்னு கேட்பாங்க. 3D பிரிண்டர் இன்ஜின், சென்னை பேஸ்ட் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி, அதாவது அக்னிகுல் காஸ்மோஸ் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. 3D பிரிண்டட் இன்ஜின், பாதுகாப்பு துறை சார்ந்த இந்தியாவின் முதல் 3D பிரிண்டட் இன்ஜின் எதுன்னு கேட்பாங்க. உலகத்திலே முதல் சிங்கிள் பீஸ், ஒரே பீஸ். ஏன்னா மல்டி பீஸ்ல அசம்பிள்டு செட் இல்ல, ஒரே பீஸ்ல ஒரே அடி அடிச்சிருக்காங்க இந்த அக்னிகுல் காஸ்மோஸ். பேர் வந்து அக்னிபான் வச்சிருக்காங்க. இந்த பேர் அக்னிபான், இங்க பாருங்க பேர் அக்னிபான் இருக்கு பாருங்க. இது கண்டிப்பா கேட்பாங்க. 3D பிரிண்டட் இன்ஜின் என்னது, சாரி, அஜயா வாரியர் வந்து இந்தியாவுக்கும் யூகேக்கும் நடக்கக்கூடிய ராணுவ பயிற்சி தான். சரியா, இந்தியாவுக்கும் யூஎஸ் இல்ல, சாரி தப்பா சொல்லிட்டேன். இந்தியாவுக்கும் யூகேக்கும் நடக்கக்கூடிய ராணுவ பயிற்சியின் பேர் வந்து அஜயா வாரியர். வஜ்ர பிரஹார் வந்து இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும். 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. ரைட், ஓகே, நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, கரெக்டா இருக்கணும். சரியா, ரைட். மபெல்லா வேக்சின் வாஸ் லான்ச்ட் இன் உதகமண்டலம். சரியா, மபெல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தடுப்பூசி வந்து உதகமண்டலத்தில் லான்ச் பண்ணியிருக்காங்க. மெபலா வேக்சின், நார்மலான ஒரு வேக்சின் பேர் தான். இந்த வேக்சின் பேர் வந்து மெபலா தடுப்பூசி எங்கே வந்து அதை வந்து தொடங்கி வைத்திருக்காங்க கேட்பாங்க. உதகமண்டலம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, உதகமண்டலம் ஞாபகம் வச்சுக்கோங்க. லோக்சபால வந்து நீதி நெறிக்குழு, எத்திக்ஸ் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி வந்து, இது என்ன நியூஸ்னா, ரீசெண்டா வந்து ஒரு எம்பி, பாஜக எம்பி வந்து எத்திக்ஸ் கமிட்டி நீதி நெறிக்குழுல போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாரு இன்னொரு எம்பி மேல. சரியா, அதாவது நாடாளுமன்றத்துல மக்களவை மாநிலங்களவைன்னு 2 அவை இருக்கா, 2 அவையில இருக்கக்கூடிய எம்பிகளும் இன்னொரு எம்பி மேல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஏதாவது அவங்க வந்து தவறா நடந்துட்டாலோ இல்ல தவறான விஷயத்த சொன்னாங்களாலோ, இது மாதிரி இன்னொரு நபர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இன்னொரு நபரை பத்தி இந்த ஒரு கமிட்டியில போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அந்த கமிட்டி பேர் தான் வந்து எத்திக்ஸ் கமிட்டி. இப்போ ஸ்கூல்ல அடிச்சுக்கிட்டானா போய் டீச்சர்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்களா, 2 பசங்க அடிச்சுக்கிட்டாங்க, அது மாதிரி எத்திக்ஸ் நீதி நெறிக்குழு. சரியா, இந்த எத்திக்ஸ் கமிட்டிங்கிறது முதல் முறை ராஜ்யசபால தான் கொண்டு வரப்பட்டது. மாநிலங்களவை தான் முதல் முறை கொண்டு வரப்பட்டது. 1997 கொண்டு வரப்பட்டது எத்திக்ஸ் கமிட்டி. 2000 லோக்சபால கொண்டு வரப்பட்டது. 1997 நீதிநெறி குழு ராஜ்யசபா, மாநிலங்களவையில முதல் முறை கொண்டு வரப்பட்டது. மக்களவையில 2000 கொண்டு வரப்பட்டது. இது எக்ஸாம்ல கேட்பாங்க. சரியா, மற்றபடி பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை. அடுத்தது போயிடலாம். பிரதமரோட மேரா யுவா பாரத் திட்டம். மேரா யுவா பாரத் திட்டம் ரொம்ப முக்கியமான திட்டம் தான். இளைஞர்களின் மேம்பாடு திட்டம் தான் இந்த மேரா யுவா பாரத் திட்டம். மேரா யுவா பாரத் திட்டம் ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸ்கில் இந்தியா இளைஞர்களுக்கான திட்டம் தான். ஸ்டார்ட் அப் இந்தியா இருக்கு, ஸ்டாண்ட் அப் இந்தியா இருக்கு, மேக் இன் இந்தியா இருக்கு. சரியா, இது மாதிரி நிறைய இந்தியா இருக்கு. இது எல்லாமே இளைஞர்களுக்கான திட்டம். ஏன் ஒரு திட்டம் பேரே இருக்கு, கௌசல் விகாஸ் யோஜனா, இளைஞர்களின் திறன் மேம்பாடு திட்டம். அவங்க இருக்கக்கூடிய திறமையை மேம்படுத்துறதுக்கு அங்க குட்டி குட்டி ட்ரைனிங் கொடுக்கிறது, பயிற்சி கொடுக்கிறது. அது பேர் கௌசல் விகாஸ் யோஜனா. அந்த வரிசையில மேரா யுவா பாரத் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மோடி லான்ச் பண்ணியிருக்காரு. சரியா, மத்திய அரசாங்கம். இது வந்து இளைஞர்களின் மேம்பாடு திட்டம் தான். அவங்க வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது, தொழில்நுட்ப பயிற்சி கொடுப்பது. சரியா, மேரா யுவா பாரத் திட்டம்.
ஞாபகம் வச்சுங்க. ஃப்ரீ ரேஷன் ஸ்கீம் வந்து அடுத்த 5 வருஷத்துக்கு வந்து தள்ளி போட்டிருக்காங்க மத்திய அரசாங்கம். இந்த ஃப்ரீ ரேஷன் ஸ்கீம் இலவச ரேஷன் திட்டம் வந்து 2020 கொரோனா வந்தப்ப கரீப் கல்யாண் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணாங்க. கரீப் கல்யாண் யோஜனானா இலவச எல்லாருக்கும் வந்து அதாவது குறைந்த விலையில வந்து உணவு வழங்குறது, இலவசமாவே உணவு வழங்குறது, உணவு தானியங்கள் வழங்குறது, அதான் வந்து கரீப் கல்யாண் யோஜனா. அது வந்து இப்ப அடுத்த வந்து 5 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா, அடுத்த 5 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஞாபகம் வச்சுங்க. விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக். விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக் வந்து அக்டோபர் 30 இருந்து நவம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் நம்ம கொண்டாடுறோம். அக்டோபர் 30 இருந்து நவம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டாடுறோம். இது அப்படியே ஞாபகம் வச்சுங்க. இன்டர்நேஷனல் டே ஃபார் பயோஸ்பியர் ரிசர்வ், அதாவது உயிர்கோள இருப்புக்கான சர்வதேச நாள் வந்து நவம்பர் 3ஆம் தேதி நம்ம கொண்டாடுறோம். இன்டர்நேஷனல் டே ஃபார் பயோஸ்பியர் ரிசர்வ். உயிர்கோள இருப்புனா என்னன்னா, ஒரு 4-5 தேசிய பூங்கா எல்லாத்தையும் சேர்த்து உயிர்கோள இருப்புன்னு சொல்லிட்டு அரசாங்கம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பயோஸ்பியர் ரிசர்வ்ட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த பறவைகள், விலங்குகள், தாவரங்கள்லாம் உச்சகட்டமா பாதுகாப்பு கொடுக்கணும். ரொம்ப முக்கியமான இடமும் கூட, இயற்கை வளத்துல ரொம்ப முக்கியமான இடம். சரியா, பயோஸ்பியர் ரிசர்வ் சொல்லுவாங்க. தற்சமயத்துல இந்தியால மொத்தம் 18 பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்கு. 18 பயோஸ்பியர் ரிசர்வ் தற்சமயத்துல இந்தியால இருக்கு. சரியா, ஞாபகம் வச்சுங்க. நம்ம தமிழ்நாட்டுல கூட மன்னார் வளைகுடா உயிர்கோள இருப்பு இருக்கு, நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்கு. சரியா, ஆனைமலை கேரளா தமிழ்நாடு பார்டர் ஆனைமலை பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்கு. இது மாதிரி மேல இருந்து வந்தீங்கன்னா வரிசையா சொல்லலாம். 18 இருக்கு மொத்தம். அதுக்கான நாள் எப்ப கொண்டாடுறோம்னா நவம்பர் 3ஆம் தேதி கொண்டாடுறோம். நவம்பர் 3ஆம் தேதி பயோஸ்பியர் ரிசர்வ் சர்வதேச நாள். லீகல் சர்வீசஸ் டே, அதாவது சட்ட சேவை நாள், நவம்பர் 9ஆம் தேதி. நவம்பர் 9ஆம் தேதி சட்ட சேவை நாள் வந்து நம்ம செலிப்ரேட் பண்றோம். நவம்பர் 9ஆம் தேதி சட்ட சேவை நாள் செலிப்ரேட் பண்றோம். லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் 1987 கொண்டு வந்திருப்பாங்க. சட்ட சேவை சட்டம் ஒன்று இருக்கு, 1987 கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ நீங்க பாக்குறீங்களா, மக்கள் நீதிமன்றம் சொல்லிட்டு பாலிட்டியில படிச்சிருப்பீங்க, அரசியலமைப்பு சட்டத்துல. அதாவது லோக் அதாலத்னு சொல்லி படிச்சிருப்பீங்க, ஏழைகளுக்கான நீதிமன்றம். கரெக்டா, இலவச சட்ட சேவையை செய்ய வேண்டும். கரெக்டா, அதுக்கான நாள் வந்து நவம்பர் 9ஆம் தேதி நம்ம கொண்டாடுறோம். கான்ஸ்டிடியூஷன் அந்த அசம்பிளி ஆரம்பிச்ச நாள். சரி, நவம்பர் 9ஆம் தேதி தேசிய சட்ட சேவை நாள் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, நம்ம இந்திரா காந்தி கூட டிபிஎஸ்பில 39 கேபிட்டல் ஏன்னு ஒன்று எழுதியிருப்பாங்க. எல்லா ஏழைகளுக்கும் இலவச சட்ட உதவியை அரசாங்கம் செய்ய வேண்டும். 39 கேபிட்டல் ஏ. அதன்படி போட்ட சட்டம் தான் 1987 தேசிய சட்ட சேவை சட்டம், லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட்னு சொல்லுவாங்க. ஷார்ட்டா வந்து நால்சா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, 1987 ஞாபகம் வச்சுங்க. உலக தடுப்பூசி நாள், வேர்ல்டு இம்யூனைசேஷன் டே வந்து நவம்பர் 10ஆம் தேதி நம்ம கொண்டாடுறோம். வேர்ல்டு இம்யூனைசேஷன் டே வந்து நவம்பர் 10ஆம் தேதி நம்ம வந்து அனுசரிக்கிறோம். சரியா, அதாவது கொண்டாடுறோம். இது வந்து எப்ப, நவம்பர் 9ஆம் தேதி. அப்படியே டக்கு ஞாபகம் வச்சுக்கணும். நேஷனல் எஜுகேஷன் டே, தேசிய கல்வி நாள் வந்து நம்ம நவம்பர் 11ஆம் தேதி கொண்டாடுறோம். யாரோட பிறந்த நாள் அப்ப? மௌலானா அப்துல் கலாம் ஆசாதோட பிறந்த நாள் அப்ப. இவர் தான் இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர். ஐஐடின்னு ஒரு நிறுவனம் இருக்குல்ல, அதை முதல் முறையா கொண்டு வந்தவர் இவர் தான். ஐஐடி கராக்பூர் 1951 வாக்குல. சரியா, ஃபாதர் ஆஃப் ஐஐடி கூட சொல்லலாம் இவரை. மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் மிகப்பெரிய காந்தியவாதி, நேரு கூடயே இருப்பாரு சுதந்திரத்துக்கு அப்புறம். சரியா, முதல் கல்வி அமைச்சர் ஃபர்ஸ்ட் சுதந்திர போராட்ட தியாகியும் கூட ஆசாத். அது தனியா பார்ப்போம். சரியா, நவம்பர் 11. வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் உமன், பெண்களுக்கு எதிரான வன்முறையை தடுக்கும் நாள், நவம்பர் 25ஆம் தேதி நம்ம அதை வந்து பார்க்குறோம், இது பண்றோம். சரியா, நவம்பர் 25ஆம் தேதி வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் உமன் அப்படிங்கிற நாளை வந்து அனுசரிக்கிறோம். இன்டர்நேஷனல் டே ஃபார் த எலிமினேஷன் ஆஃப் வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் உமன், நவம்பர் 25ஆம் தேதி நம்ம அனுசரிக்கிறோம். ரைட்டா. கான்ஸ்டிடியூஷன் டே உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான், அரசியலமைப்பு சட்ட நாள். நவம்பர் 26ஆம் தேதி நம்ம கான்ஸ்டிடியூஷன் வந்து நடைமுறைக்கு வந்த நாள், அதாவது எழுதி முடிக்கப்பட்ட நாள். அதுக்கப்புறம் நடைமுறைக்கு வந்தது ஜனவரி 26. சரியா, சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, அரசியலமைப்பு சட்டம் பச்ச அத்தனை பேருக்கும் தெரியும். ரைட்டா. சங்கரையா 102 வயசு மொத்தம். சரியா, சங்கரையா மிகப்பெரிய கம்யூனிஸ்ட்வாதி, பொதுவுடைமைவாதி. 1964 கம்யூனிஸ்ட் கட்சி ரெண்டா உடையும். அப்ப வந்து சிபிஐஎம் அப்படின்னு ரெண்டா உடையும். அப்ப சிபிஐஎம்ல வந்து தன் வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்தார். சிபிஐஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட். சிபிஐஎம் சங்கரையா 102 வயசு, சுதந்திர போராட்ட தியாகியும் கூட, மிகப்பெரிய பொதுவுடைமைவாதி, கம்யூனிஸ்ட்வாதியும் கூட. இவரோட பங்கு சமூகத்துக்கு நிறைய பண்ணியிருப்பார், பங்கு அதிகமான பங்கு கொடுத்திருப்பார். சரியா, இப்ப வந்து இறந்து போயிட்டார் சங்கரையா. இவருக்கு வந்து 2021 நினைக்கிறேன் தகைசால் தமிழர் விருது கொடுத்துருக்காங்க. இவருக்கு இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் கொடுத்துருப்பாங்க. சரியா, அதை வந்து அந்த டைம்ல பார்த்துருப்போம் கரண்ட் அஃபேர்ஸ்ல. பாத்திமா பீவி இந்தியாவிலே முதல், அதாவது ஃபர்ஸ்ட் உமன் ஜட்ஜ் ஆஃப் த கண்ட்ரி, இந்தியாவிலே முதல் நீதிபதி 1989 ஆயிருப்பாங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். யார் அப்படின்னா ஃபாத்திமா பீவி.
அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் முதல் முஸ்லீம் பெண் நீதிபதியும் இவங்க தான். இந்தியாவில் முதல் பெண் நீதிபதியும் இவங்க தான். ஃபர்ஸ்ட் முஸ்லீம் பெண் நீதிபதியும் இவங்க தான். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டின் முதல் பெண் ஆளுநரும் இவங்க தான். 1997 ஆளுநராக இருப்பாங்க. 1997 தமிழ்நாட்டின் ஆளுநராக பதவியேற்பார் ஃபாத்திமா பீவி. சரியா? இப்போ இறந்து போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் உமன் ஜட்ஜ் ஆஃப் த கண்ட்ரி. சைக்ளோன் மிச்சாங், இதை நம்ம மிக்ஜாம் தான் நிறையா பேசியிருப்போம், இதை பற்றி நம்ம பார்த்துருப்போம். இந்த மிச்சாங் பற்றி, சைக்ளோன் மிச்சாங். ஸோ இது லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ரைட், ஓகே. ஸோ இதோட முடிஞ்சு நமக்கு. சரியா? ஃபாஸ்ட்டாக நம்ம ஒன்லைன் ஒன் வேர்ட் மாதிரி ரிவிஷன் பண்ணுவோம். ஒரு இதை போடுங்க, பாஸ் பண்ணுங்க. வரிசையாக இப்போ வந்து ரிவிஷன் பண்ணிடுவோம். டக்கு டக்கு டக்குன்னு ஒரு வார்த்தை ஒரு நியூஸ். சரியா? இந்த மிச்சாங்கிற பேர் வந்து யார் வச்சிருப்போன்னா மியான்மர் நாடு தான் இந்த பேரை வச்சிருக்கோம். இந்த புயலுக்கு மிச்சாங்கிற பேர் வச்சது மியான்மர் நாடு. கூடுதல் ஞாபகம் வச்சுங்க. சரியா? ஸோ சைக்ளோன் மிச்சாங் டிசம்பர் மாதம் வந்து சென்னையில் மிகப்பெரிய வெள்ளத்தை உண்டாக்கியது. மியான்மர் தான் அந்த பேர் வச்சாங்க. ஃபாத்திமா பீவி இந்தியாவின் முதல் உச்சநீதிமன்ற நீதிபதி, ஃபர்ஸ்ட் உமன் ஜட்ஜ், பிளஸ் இஸ்லாமிய பெண், ஃபர்ஸ்ட் முஸ்லீம் உமன் ஜட்ஜ், இஸ்லாமிய பெண் நீதிபதி. தமிழ்நாட்டின் முதல் பெண் ஆளுநர். 1997 தமிழ்நாட்டின் ஆளுநராக பதவியேற்பார் ஃபாத்திமா பீவி. இறந்து போயிட்டாங்க. சங்கரையா 102 வயசு. சிபிஐஎம் கம்யூனிஸ்ட் கட்சி ரெண்டா உடஞ்சப்ப 1964 சேர்ந்தவர். 102 வயசு. தகைசால் தமிழர் விருது கொடுத்துருப்பாங்க. அந்த கான்ஸ்டியூஷன் டே நவம்பர் 26 நம்ம கொண்டாடுறோம். பெண்களுக்கு எதிரான நாள் நவம்பர் 25 நம்ம கொண்டாடுறோம். தேசிய கல்வி நாள் நவம்பர் 11 மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் முதல் கல்வி அமைச்சர் மற்றும் ஐஐடி உருவாக்கின காரணகத்தா, ஃபாதர் ஆஃப் ஐஐடி. தடுப்பூசி நாள் வந்து நவம்பர் 10 நம்ம அனுசரிக்கிறோம். அதுமாதிரி நேஷனல் லீகல் சர்வீசஸ் டே, அதாவது சட்ட சேவை நாள் வந்து நவம்பர் 9 9 சட்ட சேவை நாள், 10 வந்து தடுப்பூசி. சரியா? பயோஸ்பியர் ரிசர்வ் நாள் வந்து 3 பயோஸ்பியர் ரிசர்வ் 3 இந்த பயோ 3 லெட்டரா, அதனால 3 சரியா? ஏதோ ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா இதுல பாருங்களேன், பயோஸ்பியர் மொத்த எழுத்தே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 அதில் 1 இல்லை, 3 தான். சரியா? நவம்பர் 3 சரியா? நவம்பர் 3 விஜிலன்ஸ் அவேர்னஸ் வீக் அக்டோபர் 30 நவம்பர் 5. கரீப் கல்யாண் திட்டத்தில் இலவச அந்த ரேஷன் திட்டத்தை வந்து அடுத்த 5 வருஷத்துக்கு நீட்டிச்சிருக்காங்க. மேரா யுவா பாரத் வந்து இளைஞர்களின் மேம்பாடு திட்டம். எத்திக்ஸ் கமிட்டி ரீசெண்டாக ஒரு எம்பி இன்னொரு எம்பி மேலே கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு இந்த குழு வந்து 1997 மாநிலங்களவையில் முதல் முறை லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஏதாவது கம்ப்ளைண்ட் ஏதாவது புகார்களை ஏற்கும் குழு, புகார் குழு. 2000 லோக்சபா மக்களவையில் லான்ச் பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாட்டில் வந்து உதகமண்டலத்தில் மபேலா வேக்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய தடுப்பூசி லான்ச் பண்ணியிருக்காங்க. அக்னிபான் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் இந்தியா உலகத்திலே முதல் 3D பிரிண்டட் இன்ஜின் வந்து அக்னிகுல் காஸ்மோஸ் சென்னை கம்பெனி லான்ச் பண்ணியிருக்காங்க. வஜ்ரபிரஹார் இந்தியாவும் யூஎஸும், மித்ரசக்தி இந்தியாவும் ஸ்ரீலங்காவும், கசிந்த் வந்து இந்தியாவும் கசகஸ்தானும், ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் நாகாலாந்து கிசாமா, தெலுங்கானா ஃபர்ஸ்ட் 3D பிரிண்டட் உலகத்தில் நம்பர் 1 கோயில். 7 மாநிலங்கள் ஸ்டேட் ஃபார்மேஷன் டே கொண்டாடுறோம். மாநில உருவாக்கம் நாள் பஞ்சாப், ஹரியானா, மத்திய பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ், கேரளா, கர்நாடகா, சத்தீஸ்கர். தமிழ்நாடு ஜூலை 18. தீனானந்த் ராஜ்புட் வந்து ரோஹினி நாயர் விருது வாங்கியிருக்காரு, பாஸ்டார் சமூக போராளி. தாயாபாட் விண்டு ப்ராஜெக்ட் வந்து குஜராத்தில் லான்ச் பண்ணியிருக்காங்க. தாயாபாட்னா குஜராத். ஹைட்ரஜன், வெள்ளை ஹைட்ரஜனுக்கு மறுபேர் வந்து இயற்கை ஹைட்ரஜன், அதுக்கு மறுபேர் வந்து தங்க ஹைட்ரஜன் சொல்லலாம். பெஸ்ட் ஸ்டேட் இன்லாண்ட் ஃபிஷரிஸ்க்கு வந்து உத்தரப்பிரதேஷ்க்கு கொடுத்துருக்காங்க. அரோரா வந்து ரீசெண்டாக வந்து ஸ்பாட் பண்ணியிருக்காங்க லடாக்ல. அரோரா பொரியாலிஸ் வந்து நார்வே, அரோரா ஆஸ்திரேலியஸ் வந்து ஆஸ்திரேலியா. சூரிய காற்றை அப்போ அது தென்படும். இந்தியா 117 ரேங்க்ல இருக்கு உள்ளடக்கிய குறியீடு உலகத்துல. ராட் ஹோல் மூலமாக உள்ளந்து எடுத்திருக்காங்க. சில்கியாரா அப்படிங்கிறது குகையோட பேரு. சூரிய காத்துல இருந்து முதல் முறையா எக்ஸ்ரே கதிர்களை வந்து ஸ்பாட் பண்ணியிருக்காங்க. ப்ராஜெக்ட் குஷா வந்து எதிரி நாடுகள் வந்து மிசைலை வந்து தடுக்கும் திட்டம். உலகத்திலே மிகப்பெரிய சூரிய மின் நிலையத்தை வந்து UAE லான்ச் பண்ணியிருக்காங்க. COP28 முன்னாடி. COP21 வந்தது பாரிஸ் அக்ரிமெண்ட், காலநிலை மாநாடு. 8வது அதிசயம் சொல்லிட்டு அங்கோவர் வாட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, அறிவிச்சிருக்காங்க கம்போடியால. பாம்பி இட்டாலிக்கு பதிலாக இது. அப்பாக் வந்து சான் பிரான்சிஸ்கோ யூஎஸ்ல நடந்திருக்கு. டண்டாலாம் சொல்லக்கூடிய இந்த இதை வந்து IIT ரோப்பாருங்கிறது இந்த கனிமத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. சட்லஜ் நதி ஓரத்தில் பஞ்சாப்ல. சட்லஜ் வந்து சிந்து நதியோட துணை நதி. உலகத்தில் அதிக காப்புரிமை வழங்கின நாடு இந்தியா, 4110. PVTG பழங்குடியின சமூகத்துக்கான இது 5வது அட்டவணை 6ஆம் அட்டவணையை பாதுகாப்பது. கிருஷி வந்து விவசாயத்துக்கான செயற்கை நுண்ணறிவு திட்டம். இந்தியாவிலே வந்து அதிகமாக உலகத்தில் அதிகமாக கடுமையாக உழைக்கும் நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா 6வது இடத்துல இருக்கு. 47.7 மணி நேரம் உழைச்சிருக்காங்க வாரத்துக்கு. உணவு பாதுகாப்பு குறியீட்டில் முதல் மாநிலம் வந்து மகாராஷ்டிரா, 2வது பீகார், 3வது குஜராத். தேர்தல் ஆணையம் வந்து என்கோர் அப்படின்னு சொல்லக்கூடிய சாஃப்ட்வேர் வந்து அதுக்கோட அதிகாரிகளுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. பர்மிஷன் வழங்குறதுக்கு, அதாவது அனுமதி வழங்குறதுக்கு, மாநாடு போடுறதுக்கு, இந்த மாதிரி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கு. சரியா?
ஸோ இதோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இருக்குது, இன்னும் சில அவார்ட்ஸ் அப்புறம் தமிழ்நாடுலாம் இருக்குது, அதுவும் பார்த்துட்டோம்னா முடிஞ்சு. சரி, இதை பகுதி 1 பார்ட் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அடுத்த கிளாஸில் சந்திப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.